இருபத்தஞ்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச். உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. பாஜக அரசு அம்பேத்கரை பல விதத்தில் பெருமைப்படுத்தி இருப்பதாக சொல்லியபடி அவற்றை விசிக தலைவர் திருமாவளவன் பட்டியல் போட்டுள்ளது இணையத்தில் வைரலாகி வருகிறது. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நடந்தபோது அம்பேத்கர் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அம்பேத்கர் பற்றி பேசியது சர்ச்சையானது. இதற்கு இந்தி கூட்டணி கட்சிகள் கடும் எதிர்ப்பை தெரிவித்து நாடாளுமன்றத்தையே முடக்கின. இந்நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தந்தி தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்தார். அப்போது அவரிடம் அம்பேத்கரை தான் பெருமைப்படுத்தியே பேசினேன் என அமித்ஷா கூறியது குறித்து கேள்வி கேட்கப்பட்டது. இதற்கு திருமாவளவன் கூறுகையில், மத்திய அரசு அம்பேத்கரை பெருமைப்படுத்துவது உண்மைதான். அலிப்பூரில் அம்பேத்கர் வாழ்ந்த இடத்தில் அவருக்கான சர்வதேச நினைவகம் பாஜக அரசால் கட்டப்பட்டது. இந்த கட்டிடம் இந்திய அரசமைப்பு புத்தகத்தை திறந்தது போன்ற வடிவில் இருக்கும். இது சர்வதேச தரத்திலான கட்டிடமாகும். மும்பையில் அம்பேத்கர் உடல் எரியூட்டப்பட்டு அவரது சாம்பல் வைக்கப்பட்ட இடம் இருக்கிறது. முன்பு மிகச்சிறியதாக இருந்த இந்த இடத்தை பாஜக அரசு விரிவுபடுத்தியுள்ளது. அங்கு 433 அடியில் அம்பேத்கரின் பிரம்மாண்ட சிலை நிறுவப்பட்டது. மேலும் அம்பேத்கர் லண்டனில் படித்த போது அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டுபிடித்து அதை விலைக்கு வாங்கி அங்கு அவருக்கு நினைவிடத்தை பாஜக அரசு கட்டியுள்ளது. ஆனாலும் அம்பேத்கர் கொள்கைக்கு முரணாக பாஜகவின் கொள்கை இருக்கிறது என்று திருமாவளவன் கூறினார். பாஜக கருத்தியல் ரீதியாக அம்பேத்கருக்கு எதிராக உள்ளது என தனது வாதத்தில் இறுதியில் திருமாவளவன் கூறினாலும் அதற்கு முன்பு அம்பேத்கரை கௌரவிக்க பாஜக செய்தவை என திருமாவளவன் சிலவற்றை பட்டியல் போட்டது இணையத்தில் மிக வெகுவாக வைரலாகி வருகிறது.